என் பேர் சதீஷீலன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் வேலை செஞ்சிகிட்ருக்கேன். சாமி எனக்கு ஒரு 13 வருஷமாக தெரியும். சாஸ்திர வகுப்பு மூலிமா சாமி எனக்கு அறிமுகமானார். அதுக்கப்புறம் யோகாச்சாரியா மற்ற சாஸ்திரங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். நாதகேந்திராங்கிற வேதிக் கம்யூனிட்டியில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். இங்கே கோசாலை, ஆர்கானிக் ஃபார்மிங் இதெல்லாம் சாமியோட வழிகாட்டுதலில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குருவை கொண்டாடக்கூடிய ஒரு தினமான குரு பூர்ணிமாங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. நம்மளுக்கு குருங்கிறவர் எப்பயும் ஒருத்தராக தான் இருப்பார். அவர் அறிவுங்கிற தளத்தை தாண்டி நம்ம ஆன்மாவை மேம்படுத்துறதுனால இந்த குரு பூர்ணிமாவை நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிறேன். குருக்கிட்ட குறிப்பிட்ட சொல்ல மாதிரி உங்களுக்கு பிடிச்ச 2 விஷயம் சொல்லணுன்னா என்ன 2 விஷயங்கள் சொல்லுவீங்க? குருங்கிறவர் எப்பயுமே ஒரு டெம்ப்ளேட்டில் இருப்பாங்க. ஒரு ஆன்மீக சூழலில் ஒரு மரத்துக்கடியில் சன்னியாசோட போட்டுட்டு செந்தமிழில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் குருங்கிறவர் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு கூலர்ஸ் போட்டுட்டு பைக்லேருந்து இறங்கி வந்து நம்ம கூட சகஜமாக பேச முடியும் அப்படிங்கிற தன்மையை காட்டினது சாமிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வதாக நண்பர் இல்லை ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி அக்கறையோட பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு கொடுக்குற கைடன்ஸ் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். யோகா, தியானம் இதெல்லாம் நம்மளே செய்யலாமா? குரு அவசியமா? இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நம்மளுக்கு லேர்னிங்கு அப்புறம் நிறைய கண்டென்ட்டு கிடைக்குது. அது நம்மளுக்கு அறிவுங்கிற தளத்தை மட்டும்தான் அதிகப்படுத்துமே தவிர அனுபவங்கிற ஒரு விஷயத்தை நிறைய கொடுக்காது. குருங்கிறவர் நம்மளுக்கு அனுபவத்தையும் கொடுத்து நம்மளை அடுத்த நிலைக்கும் வழிகாட்டி கூட்டிகிட்டு போவார். குருவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உள்ள சத்தியசீலன், குருவை சந்தித்ததுக்கு அப்புறம் உள்ள சத்தியசீலன் என்ன வித்தியாசம்? தெளிவு, குருவின் திருமேனி காண்டல். சாமியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கலாச்சாரங்களுக்குள்ள இருக்க ஆன்மீக வழிபாடு, சடங்கு, சம்பிரதாயம் இதெல்லாம் ஏன்னு செய்கிறோன்னு தெரியாமல் ஒரு மெக்கானிக்கலாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க பெரியவங்க சொன்னாங்கன்னு செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் சாமியை சந்தித்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த வழிகாட்டுதல்னால அந்த சடங்கு சம்பிரதாயங்களை நாம் செய்கிறத எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக செய்கிறதுக்கான வழிகாட்டுதலும் எனக்கு தெளிவும் கொடுத்தாரு. குருவை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? குருங்கிறவர் பல பிறவிகள் கடந்து தொடரக்கூடிய ஒரு உறவு.